அடையாயா நீ வேற புழு பூச்சி இல்லப்பா. அதாவது என் வயிற்றுல ஒரு புள்ள குட்டி இல்லையே, இத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி. இப்போ நீ என்ன கேட்கணும்னா உன் புருஷன் எங்க இருக்காரு, என்ன பண்ணணும்னு கேட்கணும். மாமா இருக்கிறாரு, மாமா வீட்டில் இருக்காரு. இருந்து என்ன செய்யறது, நான் வெளியில படுத்தேன்னா அவர் உள்ள வந்து படுத்துக்கிறாரு. நீங்களா கேள்வி கேட்க போறீங்களா, என்ன கேட்க போறீங்க? விழுந்து போமா விழுந்தோட்டி என்ன சொல்றீங்க? தூக்கத்துல வந்திருக்காரு என்னமோ வந்தோட்டி ஐயா அங்க இருந்து மாமனார் வந்து என்னைய வந்து அந்த கஷ்டமா இருக்கு. விழுந்த உடனே கிடைக்குமா வெட்டின்னு கேக்குறாரு. விழுந்த உடனே கிடைக்குமா வெற்றி, விழுந்த உடனே வண்டிக்கு முந்து படைக்கு பிந்த. அதான் அப்ப இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. எத்தனை ஊருக்கு போயிருக்கான், எத்தனை ஊர்ல முண்டி உட்காந்து சோத்தத்துன்னு இருக்கான். ஆமா, பந்திக்கு முந்து படைக்க முடியாது. எத்த பேப்பர்ல படிச்சாருன்னு தெரியல. அத்தைய கேக்குறீங்க பாத்தீங்கன்னா அத்தைய கேக்குறாளா, குண்டிய படுத்து கிடக்குண்டியா பாரு. இவன் பின்னாடியே பாத்தீங்க, இவன் காலடி மண் எடுத்தது 10 ரூபா சூடத்தை வாங்கி சுத்தி வைக்கணும். 3 டாரஸ் இருக்கு இன்னைக்கு. இந்த ரோலரை உருட்ட எத்தனை பேர் ஆசைப்படுறாங்க தெரியுமா? தூர் பெருசு, இந்த தூரா கருவாங்கட்டு தூராட்டா. உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்து நல்ல அழுக்கும். எப்பா இப்போ நீ என்னை கட்டிட்டு போற, நாளைக்கு புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு உன் பொண்டாட்டிக்கு அப்படி ஆச்சுன்னா என்ன சொல்லுவேன்? இப்போ என் மகளை உனக்கு நான் கட்டி கொடுக்குறேன், நாளைக்கு என் மகளுக்கு கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இப்படி குண்டாகுது. அதே மாதிரி தானே வரும். மாமனாரு விளங்காதாளு, அவருக்கு இறக்க தெரியல. நானும் மகளுக்கு பிடிச்சி இறக்கிடுவேன். எப்படி கட்டிய வச்சு சீச்சிடுவேன், சப்பாத்தி கட்டிய வச்சு சீத்தி விடையா? ஏதோ உருளைக்கிழங்கு சீக்கிர மாதிரி சொல்லிக்கிறீங்க. சப்பாத்தி கட்டிய சரி, இதை உருளைக்கிழங்கு சீக்கிர போய் சப்பாத்தி கட்டி வச்சு சீச்சி விடுவேன். நீ நல்லா சீச்சி விடுவ. இல்ல அப்படி சீச்சிட்டீங்கன்னா கொடைக்கானல் போன கையை கூட உனக்கு இருந்திருக்கு மேடா. நீங்க வாங்க ஒரு நாளைக்கு கொடைக்கானல் போவோம். அத்தை வாடா, அத்தையை கூட்டி போறியா, அத்தை மாலை கூட்டி போறியா? உனக்கு நோக்கத்தை பத்தி 10 ரூபா கூட்டு வந்தோம், அதே மாதிரி உங்களையும் சுத்தி பார்த்து கூட்டு வந்துடுறேன் 10 ரூபா. ஓ, கொடைக்கானல் போய் கூட்டிட்டு சுத்தி படலாம். இப்போ சம்மருக்கு இந்த வெயில் காலத்துல போய் குழு குழுன்னு இருந்துட்டு வரலாம். பையன் ஏதோ நோக்கத்தோட தான் தெரியுங்க. இங்கிட்ட ஏதோ செலாக்கு தலையாவே நீ நோக்கம்ல இங்க செல்லுபடியாகாது பார்த்துக்க. என் வயிற்றுல பாருங்க புழு பூச்சி கிடையாது. பல வருஷமாயி 10-16 வருஷம் ஆச்சு. சரி, பாலா போன வயிற்றுல ஒன்றும் இல்லை. என்னடா இப்படின்ட்டு நான் உள்ள படுத்தனா என் புருஷன் வெளியில படுத்துக்கிறேன், நான் வெளியில படுத்தா என் புருஷன் உள்ள படுத்துக்கிறேன். என்னன்னே தெரில. 5 ஆச்சுன்னா என்ன செய்யலாம்? இப்போ கதை ஆரம்பிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கேன்? 5 மணி ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? முருகன் சும்மா வரணுமா? மாற்றதை மாட்டிட்டு தானே வரணும். எனக்கு என்ன பொழப்பு இல்லாம இருக்கு. எனக்கு வந்துருச்சு உங்க காசு, ஊர் காசு, அவ்வளவுதான். ராஜப்பட்டம் வந்தாவே முடிஞ்சு போச்சு. நான் என்ன செய்வேன், நான் பாட்டுக்கு பொழந்தடிச்சு போய் படுத்துருவேன். ஏதோ சரி என்ன செய்யறது, சும்மா வெறுமடையை போடக்கூடாது. நான் கொஞ்ச நேரம் உங்களை டைம் பாஸ் பண்ணலாம். அவர் எங்க மாமனா கூட சேர்ந்த வருவாள. 5 மணிக்கு எப்படி கொப்பும் குலையுமா எங்க அத்தா வந்திருக்கு, நின்று உட்காந்து வச்சு பாருவேன். வேற செய்வாங்க சொல்லுங்க. அங்க பாரு மாமனார் வாயை பொழந்துட்டு பாக்குறத. உனக்கு என்ஜாய் பண்ண தெரியுது மாமனார, அவருக்கு தெரியல. அது இன்னும் கொஞ்சம் பீஸ் போயிடுச்சு, அதனால அது சரிப்பட்டு வராது. வேற ஆள் என்ன செஞ்சிருப்பாங்க இந்த வயசுல. நீ பாத்துட்டு போனாத்தே அப்புறம் அவையும் அடங்காது. அதை பார்க்கணும், அதை பார்க்கணும், அப்பதான் அதை பார்க்கணும்னு அழைவார். சரி, எங்கள் ஆள் இருக்கார், என் புருஷனை வரட்டும். எப்படியாவது அந்த ஆளை கரெக்ட் பண்ணி நான் புள்ள பொக்காம போகிறது கிடையாது. வரட்டுமா? ஆண்டவன் 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 தரிசனமே மெய் அடியார் வேண்டிடும் அனுபவமே. ஆண்டவன் தரிசனமே மெய் அடியார் வேண்டிடும் அனுபவமே. துணிடும் ஞான சுடர் ஒளியாலே, துணிடும் ஞான
அனுபவமே ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே தத்துவ வேதம் வித்தகன் பாதம் தத்துவ வேத தத்துவ வேத வித்தகர் பாதம் தத்துவ வேத வித்தகன் பாதம் தத்துவ வேத வித்தகர் பாதம் நித்தம் பணிவார் வினை தீர மெய்யடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே மெய்யடியார் வேண்டிடும் அனுபவமே வேடர்குடியின் பெருத நடையும் பட்டி நோக்கி பள்ளியும் ஒன்றுமே சிற்றூர் தனக்கு சிறந்த நாடு என்று கூறினார்கள். பார்க்கும் பொழுது இந்த இடத்தை பார்த்த உடனே இங்கே வாழக்கூடியவர்கள் வேங்கையின் வீரமும் வரிப்புலியின் உருமலும் காளையின் துடிப்பும் விரைந்தோடும் குதிரை வாழும் வேகம் கொண்ட மான் வாழ்ந்த அந்த குறிஞ்சி நிலம் ஆக தெரிவித்தாரே நாரதமா முனிவர். இங்கே வள்ளி இருப்பதாக சற்று கவனித்து பார்ப்போம். நல்ல சாரிதம், நல்ல சாரிதம்ங்க. பலமான குரல், இனிமையான கானம், குயிலை போன்ற குரல், முகிலை போன்ற கூந்தல், கருவண்டுகளின் வெளிகள், முத்துக்கள் போன்ற பல்வரிசை, சிறு இடை, ஒய்யார நடை, காவலிலே கவனம், கையிலே கவனமான் கொண்ட மங்கை மறுத்து கொண்டே இருக்கலாம். பார்க்கும் பொழுது இந்த பெண்ணை வர்ணிக்காம வேற எந்த பெண்ணை வர்ணிக்க போறான்? அலைமகள், கலைமகள், மலைமகள். இந்த மூன்று தமிழுக்கு மூன்று தமிழ் தோன்றியதும் மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ, இவள் மூவேந்தர் வழி வந்த மன்னவளோ, நான்கு குணம் சேர்ந்தது ஓர் பெண்ணிடமோ, நான்கு குணம் சேர்ந்தது ஓர் பெண்ணிடமோ, அது நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ, அது நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ, என்னிடமோ. மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, உதித்தருவார் செங்கதிர்தான் கீழ் திசையில், அதன் ஒளி வெள்ளம் பாய்ந்ததுமார் வான்வெளியில். உதித்ததுமார் செங்கதிர்தான் கீழ் திசையில், அதன் ஒளி வெள்ளம் பாய்ந்தது வான்வெளியில். கதிர் போலே நான் கண்டேன் மன்னன் முகம், செங்கதிர் போலே நான் கண்டேன் மங்கை முகம், அதன் ஒளியாலே மலரும் நான் செங்கமலம், செங்கமலம். மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, இளநகைதான் நீ எழுதும் சிறு கதையோ, அதன் இடை தோன்றும் நானும் தான் முன்னுரையோ, இளநகைதான் நீ எழுதும் சிறு கதையோ, அதன் இடை தோன்றும் நானும் தான் முன்னுரையோ, இடம் கண்டு நடப்பதென்ன தொடர்கதையோ, இடம் கண்டு நடப்பதென்ன தொடர் கதையோ, அந்த இலக்கியத்தில் விழுந்தால் நான் முழுரையோ, நான்கு குணம் சேர்ந்தது ஓர் பெண்ணிடமோ, அவள் நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ, அது நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ, என்னிடமோ. மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ. உடுக்கை இடுப்பு, உடலோ கருப்பு நிறம், படுக்கை விரிப்படுத்து பாவடையாய் சுற்றி, முட்டி தொடுங்குந்தல் மூட்டி முறுக்கி சடைப்பிடித்து தட்டி பிரித்தெடுத்த தாளைனார் போல் ஒட்டி உலர்ந்தவளே, உன்னுடைய பின்னழகும் என்னை எங்கெங்கே எட்டி தள்ளுதடி. ஒரு பெண்ணுக்கு இடுப்பாகப்பட்டது உடுக்கு போல இருக்கணுமா? அப்படி இருந்தா தான்
கீத்தத்தை கிண்டிரு ரீச் ஆகும் கீத்தத்தை கிண்டி பார்க்கும் பொழுது மேலும் இந்த இடத்தை வர்ணிக்க வேண்டும். பார்க்கும் பொழுது என்னம்மா ராணி பொன்னானமே நீ ஆளவட்டம் போட வந்ததோ என்னம்மா ராணி பொன்னானமே நீ ஆளவட்டம் போட வந்ததோ ஏறி வந்த ஏனி தேவையில்லை என்று ஏழை வட்டம் தாணுகின்றதோ ஆஹா ஏழை வட்டம் தாணுகின்றதோ என்னம்மா ராணி பொன்னான மேனி ஆளவட்டம் போட வந்ததோ ஏறி வந்த ஏனி தேவையில்லை என்று ஏழை வட்டம் தாணுகின்றதோ ஓஹோ ஏழை பக்கம் சாடுகின்றதோ உல்லாச கூட்டம் உருவான தோட்டம் பாட்டாளி மக்கள் அல்லவோ உல்லாச தோட்டம் உருவாக்கும் கூட்டம் பாட்டாளி மக்கள் அல்லவோ உள்ளத்தை பார்த்து உருவத்தை மதிப்பது மாபெரும் தவறல்லவோ ஆகா மாபெரும் தவறல்லவோ என்னம்மா ராணி நானமேனி ஆளவட்டம் போட வந்ததோ ஏறி வந்த ஏணி தேவையில்லை என்று ஏழை வட்டம் தாணுகின்றதோ ஆஹா ஏழை வட்டம் தாணுகின்றதோ பட்டோடு பருத்தியை பின்னி எடுத்து உங்க பகட்டுக்கு புத்தாடை யார் கொடுத்தா பட்டோடு பருத்தியை பின்னி எடுத்து உங்க பகட்டுக்கு புத்தாடை யார் கொடுத்தா கட்டாந்தரையிலே கல்லை உடைத்து இந்த கண்ணாடி மாளிகையை யார் கொடுத்தா அந்த கட்டாந்தரையிலே கண்ணை உடைத்து அந்த கண்ணாடி மாளிகையை யார் படைச்சா ஆகா என்னம்மா சொல்லம்மா கண்ணம்மா கொஞ்சம் சிந்தித்தாய் மன்னித்தாய் என்னம்மா என்னம்மா சொல்லம்மா கண்ணம்மா கொஞ்சம் சிந்திச்சா மன்னிச்சா என்னம்மா என்னம்மா ராணி நானமேனி ஆளவட்டம் போட வந்ததோ ஏறி வந்த ஏணி தேவையில்லை என்று ஏழை வட்டம் சாடுகின்றதோ பத்தும் பறந்தோடு பசிப்பினிக்கு உங்க பவளமும் வைரமும் பயன்படுமா பத்தும் பறந்தோடு பசிப்பிணிக்கு உங்க பவளமும் வைரமும் பயன்படுமா பாலோடு பச்சரிசி படியளக்கும் இந்த பண்பான மக்களிடம் அலட்சியம்மா பாலோடு பச்சரிசி படி அளக்கும் இந்த பொன்னான மக்களிடம் அலட்சியமா ஆஹா என்னம்மா சொல்லம்மா கண்ணம்மா கொஞ்சம் சிந்தித்தாய் மன்னித்தாய் என்னம்மா ஆக என்னம்மா சொல்லம்மா செல்லம்மா கொஞ்சம் சிந்திச்சா மன்னிச்சா என்னம்மா என்னம்மா ராணி பொன்னான மேனி ஆளவட்டம் போட வந்ததோ ஏறி வந்த ஏணி தேவையில்லை என்று ஏழை பக்கம் சாடுகின்றதோ அத்தரில தினம் தினம் குளித்தாலும் பட்டு மெத்தையிலே பாய் விரிச்சு படுத்தாலும் ஆத்தரில் நித்தம் நித்தம் குளித்தாலும் பட்டு மெத்தையிலே பூவிரித்து படுத்தாலும் அத்தனையும் ஒரு நாள் அடங்கிவிடும் ஏழை அவசியம் அப்போது புரிந்துவிடும் அத்தனையும் ஒரு நாள் முடிந்து விடும் ஏழை அவசியம் அப்போது புரிந்துவிடும் ஆக என்னம்மா சொல்லம்மா கண்ணம்மா கொஞ்சம் சிந்தித்தாய் மன்னித்தாய் இல்லம்மா ஆகம்மா செல்லம்மா கண்ணம்மா கொஞ்சம் சிந்திச்சா மன்னிச்சா என்னம்மா என்னம்மா ராணி பொன்னான மேனி ஆளவட்டம் போட வந்ததோ ஏறி வந்த ஏணி தேவையில்லை என்று ஏழை பக்கம் சாடுகின்றதோ ஓ ஏழை பக்கம் சாடுகின்றதோ ஆகா ஏழை பக்கம் சாடுகின்றதோ வண்டுமை தனைய கூந்தல் என்ன நிக்கல வண்டுமை தனைய கூந்தல் மதன பண்டாரவள்ளி கெண்டையோ ஒத்த கண்ணால் கிளிமொழி வாங்கினூரும் சர்க்கரையோ தேனோ கனியுடன் கலந்த பாகோ அண்டமா முனிவருக்கெல்லாம் அமிர்தம் என்று அளிக்கலாமே. பார்க்கும் பொழுது கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. எதுக்கு சொல்றா தெரியுமா? ஒரு ஊருன்றதா கோவில் இருக்கணும். கண்டிப்பா இல்ல என்னைய மாதிரி ஒரு நடிகன் இருக்கணும். எதுக்காக கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னா சொல்றாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குளம் தெரியாம போனாலும் குலதெய்வம் தெரியாம போக கூடாதுன்னு இருக்காங்க. ஏன்னா நம்ம என்ன குளம்னு தெரியாம போனாலும் நம்மளோட குலதெய்வம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம்.
ஏன்னா குலதெய்வ வழிபாடு இருந்தால் தான் நம்மளுக்கு கோடி புண்ணியம். நம்ம பிள்ளை எல்லாம் இருக்கும், நம்ம பேரங்குழந்தை எல்லாம் இருக்கும். ஒரு யமனாகப்பட்டவர் நம்ம உயிரை பிடிக்க வர்றாருன்னா குலதெய்வ அனுமதி இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியாது. அப்பேற்பட்ட சிறப்பு குலதெய்வத்துக்கு இருக்குது. அதனால தான் வருடத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்துக்கு போயிட்டு வரணும். அதனால தான் பாருங்கள், உலகத்தில் அமைதியாக இருக்கிற இடம் 3 இடம். ஒன்று கோவில், ஒன்று மருத்துவமனை, ஒன்று காவல் நிலையம். அந்த காலத்தில் அந்த 3 இடம் சும்மாவே தான் இருக்கும், யாரும் போக மாட்டாங்க. எவ்வளோ பெரிய பஞ்சாயத்தாக இருந்தாலும் ஊருக்குள்ளேயே பேசி வச்சு முடிச்சிருவாங்க. ஆனால் இந்த காலத்தில் இந்த 3 இடத்துல தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. கோவிலில் போய் பார்த்தா பூசாரிக்குள்ளே சண்டை, ஆடு வெட்டினா தலை எனக்கு காலை எனக்குன்னு அப்படி சண்டை. மருத்துவமனைக்கு போனால் மண்டையை உடச்சு விட்டேன் குத்தி விட்டேன்னு அங்கே கூட்டம். சரின்னு காவல் நிலையத்துக்கு போனால் கொலை கொள்ளை கற்பழிப்பு இப்படி அங்கே கூட்டம். நம்ம போனால் கூட 5 மணி நேரம் நிற்க வேண்டியிருக்கு. அதனால தான் கோவில், ஏன்னா ஒரு கோவில் ஊரை வச்சு நமக்கு பெருமையா இல்லை நம்மளை வச்சு ஊருக்கு பெருமையானா நம்மளை வச்சு தான் ஊருக்கு பெருமையாக இருக்கணும். இப்போ அழகர் தண்டியநேந்தல் அழகர்னு சொன்னால் தண்டியநேந்தல் ஊரை சொன்ன உடனே உங்கள் வேறு தான் ஆபத்துக்கு வரணும். கண்டிப்பா. அப்போ உங்களை வச்சு தான் ஊருக்கு பெருமையாக இருக்கணும். அந்த மாதிரி வாழணும். 4 பேர் போன பாதையில் போகணும்னு இருக்காங்க. அதுக்காக 4 பேர் அந்த கடைக்கு கூட்டி போயிடக்கூடாது. இப்போ எல்லாம் இந்த 3 இடத்த விட அந்த இடத்துல தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. ஆமாம், 4 பேர் மெச்ச வாழணும், 4 பேர் போன பாதையில் வாழணும். அப்படிலாம் இருந்தால் சிறப்பு. மனிதனாக பிறந்தா 4 பேர்த்துக்கு உதவி செய்யணும். உகத்திரியம் பண்ணக்கூடாது. சில பேர் உகத்திரியம் பண்ணுறதுக்குனே வருவாங்க. ஏன்னா புண்ணியம் பண்ணலாட்டியும் பாவம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இறந்த பின்னாடி நம்ம கடைசியாக கொண்டு போக போகிறது என்னமோ, நம்ம சொத்து வராது, பெத்த பிள்ளைய வராது, அண்ணன் வர மாட்டேன், பொண்டாட்டி வர மாட்டா, வாங்கின கார் வராது, எதுவும் வராது. நம்ம கடைசியாக கொண்டு போக போகிறது என்னமோ பாவமும் புண்ணியமும் மட்டுமே. இதுதான் நம்மளுக்கு வந்து சேரும். நம்ம என்ன சேர்த்து வச்சு ஒன்றும் பிரயோசனம் இல்லை. அப்படி இருக்கனால நம்மளும் 4 பேர்த்துக்கு உதவி செய்யணும். சில பேர் பல கோடி ரூபா சொத்து வச்சிருப்பாங்க, ஒரு ஆளுக்கு உதவி பண்ண மாட்டாரு. அதை சேர்த்து வச்சு என்ன செய்ய? இந்த சித்தப்பா கேட்பாரு, ஒரு கடையில் போய் இனிப்பை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்கனால திங்க முடியாது. பல கோடி ரூபா சொத்து வச்சிருப்பாரியா, அவர்னால ஒன்றும் அணிவிக்க முடியாது. ஒரு கடையில் போய் ஒரு இனிப்பை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாரு, அவர்னால திங்க முடியாது. எதுக்கு? ஏன்னா அவருக்கு அவ்வளோ வியாதி இருக்கும் உடம்புல, பிரஷர், சுகர், சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பு எல்லாம் இருக்கும். அதை சேர்த்து வச்சு என்ன செய்ய? ஒன்றும் கிடையாது. நம்ம செத்து 56 மணி நேரத்தில் தண்ணியாக போயிடும் உடம்பு. அதில் எம்புட்டு வன்மா, என் இடத்துல பாத்ரூமை கட்டிவிட்டான், வேலியை போட்டு விட்டான், அவன் வீட்டில் இருந்து தண்ணியை ஊற்றினா நம்ம வீட்டுக்கு வருது. அப்படியெல்லாம் இருக்கு. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்ற காரணத்தில், ஏன்னா 4 பேத்துக்கு சொன்னால் 2 பேத்துக்கு போய் சேரும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி இருக்கனால மேலும் இந்த இடத்தை வர்ணிக்க வேண்டும். பார்க்கும் பொழுது சித்திரை மாத்த நிலவு போல சிரிக்குது அழகு. வணிமாறனே கொஞ்சம் பெட்டியை கொஞ்சம் சித்திரை மாத்த நிலவு போல ஜொலிக்குது அழகு. இதுல சிறப்பு சேர்க்க வேணும்னா வசீகரம் கூட பழகு. சித்திரை மாத்த நிலவு போல சிரிக்குது அழகு. சித்திரை மாத்த நிலவு போல சிரிக்குது அழகு. சிறப்பு சேர்க்க வேணும்னா வசீகரம் கூட பழகு. நித்திரை செய்யும் காலத்தில சக்தி எனக்கு குறையுது. நித்திரை செய்யும் காலத்தில சக்தி எனக்கு குறையுது. காதல் முத்திரை செய்யும் காலத்தில திரும்ப எனக்கு கிடைக்குது. சித்திரை மாத்த நிலவு போல சிரிக்குது அழகு. சிறப்பு சேர்க்க வேணும்னா வேடனோட பழகு. சந்தன மரம் எடுத்து கடைஞ்சது இவ தொடையா. ஏ அம்மா, ஏ அம்மா, ஏ அம்மா. சந்தன மரம் எடுத்து கடைஞ்சது இவ தொடையா. தமிழ் உடுக்க போல இருக்கு இவ இடையா இடையா. அந்த உடுக்க போல இருக்குது இவ இடையழகுந்தான். இதில் சிரிக்கணும் இவ விரிக்கணும் நம்ம பருவகாலம் சேரணும். விரிக்கணும் இதை விரிக்கணும் நம்ம பருவமான நினைக்கணும். சித்திரை மாத்த நிலவு போல ஜொலிக்குது அழகு. இதில் சிறப்பு சேர்க்க வேணும்னா வேடரோட படகு. பாட வந்த குயில போல கூடியிருக்கும் தொண்டை. அம்மா, ஏ அம்மா, ஏ அம்மா. பாட வந்த குயில போல கூடியிருக்கும் தொண்டை. இவ பருவ நெஞ்சில் பார்த்து புட்டே வாழ முட்டு 2. எதை பார்த்தீங்க? இவ பருவ நெஞ்சில் பார்த்து புட்டே வாழ முட்டு 2. அப்படி சொல்லுங்க. இதில் சிரிக்கணும் இவ விரிக்கணும் நம்ம பருவகால
அலங்கார பூசணம். என்ன நிக்கல? என்ன வேணும் நிக்கலன்னு சொல்றீங்க? எப்பதே நிக்க அலங்கார பூசணம். ஆடம்பர விக்கிரகம். என்ன செய்யறது? பத்திரமாத்து பசுமண்ணால் உருக்கி வார்த்த அழகுள்ள சித்திர பதுமை, அன்னம்பு மெக்கம் நன்னடை பயிலும் ஆரணங்கு, மதி 4 முகம், கிளி 4 மொழி. இப்படி பிரமன் படைப்பில் எவ்வளவோ அழகு இருக்க, இவளும் இங்கே அழகிய தமிழ் மொழாக உலாகி கொண்டிருக்கும் அழகை பார்க்கும் பொழுது உலகத்துல வாங்கக்கூடிய விஷயம் இருக்கு, வாங்க முடியாத விஷயம் இருக்கு. ஓஹோ. பல கோடி ரூபாய் கொடுத்து வீடு வாங்கலாம், ஆனா நிம்மதியை வாங்க முடியாது. வாங்க முடியுமா? முடியாதுல. மாளிகை வீடை கட்டலாம், நிம்மதியை வாங்க முடியாது. பலாயிரம் கொடுத்து மெத்த வாங்கி போடலாம், ஏசி வாங்கி போடலாம், ஆனா தூக்கத்தை வாங்க முடியாது. தூக்கத்தை வாங்க முடியாது. 1000 2000 கொடுத்து நம்மளுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிடலாம் கண்டிப்பா, ஆனா பசியை வாங்க முடியாது. வாங்க முடியுமா? ஆமா, பசிக்கும் போதே சாப்பிட முடியும். அப்படின்ற காலத்துல உலகத்துல வாங்கக்கூடிய விஷயமும் இருக்கு, வாங்க முடியாத விஷயமும் இருக்கு. பல பேர் என்ன நினைப்பா தெரியுமா? இந்த உலகத்தை விட்டு போன பின்னாடி இந்த மண்ணு நமக்கு தான் சொந்தம்னு நினைப்பாங்க. ஆமா. நம்ம வீட்டில் நமக்கு என்ன பெருசா வைக்க போறாங்க? நம்ம செத்த பின்னாடி ஒரே ஒரு போட்டா ஒன்று அடிச்சிருவாங்க. அடிச்சு நம்ம என்னைக்கு பிறந்தோமோ அந்த தேதியையும், நம்ம என்னைக்கு இறந்தோமோ அந்த தேதியையும் போட்டு ஒரு மாலை ஒன்று மாட்டி ஒரு பொட்டு ஒன்றை வச்சு ஒரு 10 நிமிஷம், அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. அவ்வளோதான். 10 நிமிஷம் நினைப்பாங்க. 2 நாளைக்கு நான் அடுத்த வருஷம் நாடகத்துக்கு வரலைன்னா 2 நாளைக்கு என்ன கேட்பீங்க, அப்புறம் அவங்கிட்ட விட்டா மறந்துடுவீங்க. இதே வாழ்க்கை உலகத்தில். அந்த மாதிரி ஏன்னா கட்டின உண்டாட்டியாக இருந்தாலும், பெத்த உள்ளையாக இருந்தாலும், அண்ணனாக இருந்தாலும், தம்பியாக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும், நானாக இருந்தாலும் ஒரு மணி நேரத்துக்கு தான் அழுவாங்க. இதே வாழ்க்கை, மனித வாழ்க்கை. இந்த கட்டின உண்டாட்டி என்ன செய்வா தெரியுமா? என்ன செய்வா? நம்ம செத்த உடனே கொஞ்ச நேரம் அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கட்டின உண்டாட்டிய. ஆமா. இந்த அண்ணன் தம்பி 3 பேர் இருப்பாங்க. அண்ணன் தம்பி 3 பேர்த்துல ஒருத்தர் என்ன நினைப்பாரு தெரியுமா? எங்க அப்பா இவனுக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்து சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டாரு, இவனுக்கு எதுக்கு பங்கு கொடுக்கணும், இவன் செத்தக்கு நம்ம ஏன் பங்கு கொடுக்கணும்னு பேசுவேன் அண்ணன் தம்பியில ஒருத்தன். ஆமா. இந்த பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பான்? நம்ம இந்த பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பான் தெரியுமா? நம்ம கூட நல்லா பேசுவேன் உயிரோட இருக்கும்போது. செத்த பின்னாடி என்ன சொல்லுவேன் தெரியுமா? இவன் செத்த மாலையில எதுக்குடா நம்ம வீட்டுக்கிட்ட போடுறான்னு பேசுவேன். அதானே. இதுல நீங்க வந்திருக்க என்ன நினைப்பேன்? எதுக்குடா வந்துட்டு வே மூஞ்சியை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான், வந்தது வந்துட்டா 4 இடம் சுத்தி பார்த்துட்டு வருவான் அப்படின்னு பேசுவேன் சொந்தக்காரங்க. இந்த பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பேன்? எதுக்குடா அங்கனே உட்காந்துருக்கான், வந்தது வந்துட்டா டீ கடை பக்கம் போயிட்டு வரும்னு பேசுவேன். இந்த சின்ன குழந்தை வீட்டில் சின்ன குழந்தை இருக்கும் பாரு, அது என்ன நினைக்கும் தெரியுமா? நம்ம தாத்தா இறந்து போயிட்டாரே, 3ஆம் நாள் கறிச்சோறு ஆக்கி போடுவாங்க, அதுல எலும்பில்லாத கறிவுரா நம்மளுக்கு வருமானம் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு நினப்பு. ஆமா. அப்படி இருக்க காலத்துல மனிதனா பிறந்தா 4 பேத்துக்கு உதவி செய்யணும், உகத்திரியம் பண்ணக்கூடாது. அழகரு உண்மையே சொல்றேன், மனிதனா பிறந்தா உகத்திரியம் பண்ணக்கூடாது. உகத்திரியம் பண்ணா உகத்திரியத்தை அனுபவிக்கணும். அப்படின்ற நேரங்காலம் கட்டத்தில் பார்க்கும் பொழுது, மேலும் வர்ணிக்க பார்க்கும் பொழுது மதன மாளிகை, மதன மாளிகையில் மந்திர மாலைகளா உதய காலம் வரை உன்னத லீலைகளா அன்பே அன்பே அன்பே. மதன மாளிகையில் மந்திர மாலைகளா உதய காலம் வரை உன்னத லீலைகளா அன்பே அன்பே அன்பே. சொல்லும் தோழிகளா மதன மாளிகையில் மதன மாளிகையில் மந்திர மாலைகளா உதய காலம் வரை உன்னத லீலைகளா அன்பே அன்பே அன்பே.
தழுவும் சல்லாபரசங்கள் வேகம் இல்லாமல் விளக்கம் சொல்லாமல் விரும்பும் ஆனந்த ரசங்கள் கடை இடை கடை என தினம் வரும் சுகம் மதன மாளிகையில் மதன மாளிகையில் மந்திர மாளிகளா மந்திரவாளைகளா உதய காலம் வரை உதய காலம் வரை உன்னத லீலைகளா அன்பே 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 பச்சை முக்குத்தி மஞ்சள் நீராடி பதிக்கும் பண்பாட்டு கவிதை கச்சை மேலாக கனியும் நூலாடை கவிதை கொண்டாடும் ரசிகை பொன்மானி போது அம்மான் உன் கையில் பெண்மான் என்னோடு பழகு கண்வாய்மையோடு கனிவாய் கொண்டாடி முடிந்தால் நீராடி விடு புது மது இது இதழ் ரசம் பெறும் சுகம் மதன மாளிகையில் மதன மாளிகையில் மந்திர மாளிகளா மந்திரவாளைகளா உதய காலம் வரை உதய காலம் வரை உன்னத லீலைகளா அன்பே 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 போதுமான், போதுமான், போதுமானை வேறுமான், போதுமான். என்ன போகுது 6 மணி வரைக்கும் ஓடும். உங்களுக்குள்ள என்னது போகுது? ஒரு முருகை வேஷம் போடுற ஆள் பேச்சுற பேச்சா பாரு உங்களுக்குள்ள என்னது போகுதுன்னு? என்ன போகுது ஏய், ஏயா உங்களுக்குள்ள என்னது போகுது? என்னையா வர்றாள் ஊரா என்னையவே அமற்றில என்னையா இல்ல தெரியாம கேக்குறேன் உள்ள விட்டதை பார்த்தீங்களா? இது அமத்த முடியுமாப்பு எப்ப முடியும் 10 நிமிஷமா இப்போ உட்காருமா உட்காந்துட்டு அப்புறம் பேசுறேன் என்ன மோசம் வச்சு என்ன செய்யறது? மெயின் இருந்தா இறக்கி விடல. புரியாது நமக்கு. போகலையா? முடியட்டுமியா இரியா நெளிவு பதத்திருப்பே என்ன உள்ள விட்டுருக்க மாணிக்க போய் பார்த்துட்டு வந்து நீ மானு வரவே கிடையாதேயா உங்களுக்குள்ள என்னது போகுதுன்னு? மானு எங்க போயிருக்கு நேற்று என்னதை பார்த்தீங்களா? இல்ல பார்க்கல பார்க்கல இப்ப உள்ள விட்டதை பார்க்கல நீங்க. விட்டுட்டாலும் புழுந்தா இருக்கும் எப்படி ஆ, தம்பி எப்படி வந்தது ஊரா அப்படியா அன்னைக்கு என்ன ஏய், என்னதை பா அதுல பாருங்க. ஆனா சைஸ் ஒரே மாதிரி இடம் வச்சா ஒரே மாதிரி இருக்கு எல்லாம். அதுல பாருங்க. எதுலயா பாக்க அதுல பார்த்தா இதுல பாரு அதுல பாரு அதுல பார்த்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது நல்லா இருக்காது. நீங்க பாத்துருக்கீங்களா?
நீங்க பாத்துருக்கீங்களா? இல்ல பார்த்தது இல்ல. ரொம்ப விம்மா பேசுறீங்க, அம்மா ரொம்ப வம்பா பேசுறீங்க. அம்மா பேசுறதுக்கு தானே வந்திருக்கிறான். எதுக்கு கஞ்சா வீரனா இருப்பீங்களோ? யோ யோ ஆ, கஞ்சாயா எதுக்கு அஞ்சா வீரனா இருப்பீங்களோ? ஆமா ஆமா பேச்சு தூள் கிளப்புறீங்களே, ஆ. மன பிராந்தியா பேசுறீங்க. நிறைய கிளப்பியலோ. அதுல பாருங்க, எதுலயே பாக்க கதையில சரி. தூங்குற வாயில சர்க்கரை போட்டா சப்புவானா துப்புவானா? தூங்குறே வாயில போட்டா அவன் துப்பத்தான் செய்வேன். நீங்க சப்புவீங்களா துப்புவீங்களா? நான் தூங்குனா சப்புவேன், சரி. முழிச்சிருந்தா துப்பிடுவேன். அப்ப இவரே ஒத்துக்கிறாரு. ஆமா, விவரம் வந்து விளக்கமா சொல்லணும்ல. அப்ப தூங்கு இல்லடா, முழிச்சிருந்தா சப்பு வேண்டா, தூங்கிட்டா துப்பிடுவேன்டா. அப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க தூங்கும்போது வாழைப்பழத்தை வச்சா சப்புவீங்களா துப்புவீங்களா? துப்பத்தாயா செய்வாது. யாரா இருந்தாலும், நான் இல்ல யாரா இருந்தாலும் துப்பத்தான் செய்வான். என்ன தெரியும், இறங்கால வேலை யாரா இருந்தாலும் தூங்குற வேலை அப்படியே துப்பத்தானே செய்வான். உங்களை வேற மாதிரி முழிச்சிருந்து வாழைப்பழத்தை வச்சா தப்புவாங்க. அப்ப நீங்க துப்புவீங்க. ஆமா, நான் மட்டும் எல்லாரும் எப்படித்தாயா இவ்வளவு அவசாரிக்கிறீங்களே நீங்க? சரி, நான் கேட்கிறேன், இவ்வளவு இதா பேசுறீங்களே, இவ்வளவு விசாரிக்கிறீங்களே நீங்க யாருன்னு? நான் யாருன்னு முதல்ல நீங்க என்ன விட்டியன்னு கேட்டேன். எனக்கு சொந்தமானது. அதான் என்னது நேற்று ஒன்னது கிடையாது. ஓ, அதுதான் என்னதுன்னு கேட்டேன். என்னதுயா? என்னது என்னதுன்னு? அதான் என்னது என்னதுன்னு போட்டு ஆக்க பாரு. என்னதுன்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் திரும்பியா பின்னாடி எதுக்கு திரும்பியா? என்னதுன்னு கேட்டா திரும்பியானுங்கிற. எனக்கு சொந்தமானது அதுதான் மானு தானே. நான் சொல்றது புரியுதா உனக்கு? என்ன புரியுது? எனக்கு சொந்தமானது மானு உள்ள போயிருக்கு. மான் குட்டி எங்க? மான் குட்டியா? எங்க பாத்தீங்க மான் குட்டியா? இங்க பதில சொல்லி எங்கே நீட்டாம வேலங்காதாலி வெள்ளிமலையில பார்த்தேன். வெள்ளிமலை எங்க இருக்கு? அதோ தெரியுது பாரு வெள்ளிமலை. ஆமா, கிழிச்சாங்க. ஏயா 5:30 மணிக்கு வந்து அடுக்கடுக்கா பிராட் அடிக்கிறேன். அளவோட பேசிய மலை தெரியுதா? ஏய் இங்க வாயா. மலை இருக்கா? மலை தெரியுதா? அடி இந்த பகுதியில ஏய் இங்க வாரியா. மலை தெரியுதா? இங்க தெரியுதா? இங்க தெரியுதா? ஆறு ஓடுதா? எது ஆறு ஓடுதா? இது எங்க இடத்துல எப்பவுமே உங்க இடத்துல மலை தெரியுதா? ஆமா, எறும்பு ஏறி போகுது தெரியுதா? யோ, அதுதான் எங்க இடத்துல எல்லாமே சிறப்பா இருக்கியா? அதே மாதிரி எங்க இடத்துல தெரியுது வரியா? அங்க வெறும் சீரியல் பிள்ளை பிட்டா இருக்கு. அழகரு உங்களுக்கு தெரியல மலை அழகா தெரியுதுல. ரெட்ட மலை மாமியா அங்க வரியா? ஏய் அந்த யானை தண்ணி ஊத்துது வரியா தெரியுதா? ஆமா ஆமா. சரி விடி, அங்க இருந்து மான துரத்தி ஆமா. துரத்தி வந்து உள்ள போயிருக்கு. உள்ள போனோம்னா ஆண் மானா பெண் மானா? அப்படி கேளியா? விடாதயா. ஏயா ஆண்மான தேடி வர்றதுக்கு நான் உன்னை மாதிரி ஆளு நினைச்சா? வேட்டைக்கு தானே வந்தியா? வேட்டைக்கு வந்தா அது எந்த மானா இருந்தாண்டியா? நான் தேடி வந்த மானு பெண்மன். இரியா, வேட்டைக்கு தானே வந்தியா? வேட்டைக்கு தான். அது எந்த மானா இருந்தானே உங்களுக்கு? அப்படி கிடையாதுயா. எனக்குன்னு உள்ள சில சம்பிரதாயங்கள் இருக்கு. என்ன சம்பிரதாயம் போட்டுக்கிட்டு நொட்டுறாங்கன்னு கேக்குறேன். நான் தேடி போறது பெண்மானத்தையும் தெரியும். இந்த மானு பெண்மானு தானே? ஆமா. எப்படி ஓடும் போது பாத்தியலா, நிக்கும் போது பாத்தியலா? அதை வச்சுதான் பார்த்தேன். எதை வச்சு? அதை வச்சுதாயா? அதுனா எது? இப்ப ஆண்மானா இருந்தா என்ன செய்ய? எதை வச்சு பார்த்தோம்னா அதை சொல்லியா? அதை வச்சுதேன்றன்ல. மலுப்புரியல என்ன? ஆண்மா என்ன நான் மலுப்புறேன். அப்புறம் என்ன பெண்மானி எதை வச்சியா பார்த்த? ஆண்மானா இருந்தா என்ன செய்யும் தெரியுமா? இப்ப வீட்டுல ஒரு நாய் இருக்குன்னு வச்சுக்க. சரி, ஒரு 4 நாய் தெருவுல வருது. அந்த 4 நாயை பார்த்தோன்னே இந்த வீட்டு நாய் என்ன செய்யும் தெரியுமா? வாழை தூக்கி ஆட்டிக்கிட்டே அதை கடிக்க போகும். சரி, ஏதோ கலாவணி போய் வந்துட்டாயின்னு. இதே இந்த பெண் நாய், எந்த நாய் வாழை தூக்கிட்டு ஓடும்? ஆண் நாய். சரி, 4 நாயை பார்த்தோன்னே விரட்டும், தெரு நாயை பார்த்தோன்னே. சரி, இந்த பெண் நாய் என்ன, பெண்குட்டி நாய் என்ன செய்யும் தெரியுமா? அதே 4 நாய் வந்துச்சுன்னு வச்சுக்க, வாழை மடக்கிட்டு ஓரமா போய் படுத்துக்கிறோம். ஏன்? சரியா? 4 நாய் சேர்ந்து நம்மளை பண்ணிவிடும். எவ்வளவு விவரம் பாத்தியல? நாய் எப்ப பண்ணுங்கிறது அது அதே மாதிரி. ஆண்மானா இருந்தா வாழை தூக்கிட்டே ஓட. சரி, பெண்மானா இருந்தா வாழை மடக்கிட்டே ஓடும். அதை வச்சா குட்டி போட்டதா? குட்டி போடாத. குட்டி ஓட்டமான நான் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். இது குட்டி ஓடாத மானு. அதை எப்படி பாத்தியா குட்டி ஓடலைன்னு? அது அதை வச்சுட்டேன். எதை வச்சு? அதை வச்சுதாயா? அதை வச்சுனா விளக்கத்தை சொல்லியா? விளக்கம் சொல்லணும். இப்ப நான் கேக்குறேன், ஒரு குழந்தை பிறக்குது. சரி, இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு எதை வச்சு கண்டுபிடிப்ப? முதல்ல நாங்க கேட்டதுக்கு நீங்க விளக்கத்தை சொல்லுங்க. எங்ககிட்ட கேள்வி மயிர் கேட்காம. நான் விளக்கத்தை சொன்னா நீ சொல்லிடுவியா? நான் கேட்டதுக்கு பதில சொல்லியா? விளக்கத்தை சொன்னா நீ சொல்லணும். கண்டிப்பா சொல்றேன். அழகரு சாச்சி, இப்ப குட்டி ஓட்டமானா இருந்தா வகுத்துல தார தாரையா கோடு கிடக்கும். என்ன கோடு?
கோடு கிழிச்சிருப்பாங்க. ஆபரேஷன் பண்ணியா? கோடு கிடக்கும். சரி, இது குட்டி ஓடாத மானு. இலக்கம் கொடுக்குமா? குட்டி ஓடாத மானு. நல்ல தலன்னு சரி, கொள்ளுன்னு ஓஹோ மொள்ளுன்னு இருந்துச்சு. அதை பார்த்தேன், கண்டுபிடிச்சேன். உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். இப்ப நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொல்லணும். முதல்ல நான் கேட்டு அப்புறம் கேளியா? என்னையா குழந்தை பிறக்குது, இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு எதை வச்சு கண்டுபிடிப்பேன்? இதை வச்சுட்டு அப்புறம் எதை வச்சு பார்ப்பாங்க? வேலையை பெரிய பெரிய அதிசயங்கள் கேட்குறேன். ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு பாக்குறது பெரிய. நான் கேட்டதுக்கு அவர் கேட்டதுக்கு நான் சொன்னேன்ல. ஆமா என்ன நான் சொன்னேன்ல, அதையும் சொல்லிட்டேன். நான் கேட்டதுக்கு அவர் சொல்லணும்ல. அதை வச்சு தாயா விலைக்கு சொல்லியா? அதை வச்சு எதுக்கு? அதை சொல்லத்துக்கு ஊர்ல செருப்படி வாங்கி வீட்டுக்கு போத்துக்க. எதுக்கு நீ செருப்படி? வேலையா பாரியா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியா? நீ கேட்டதுக்கு நான் விளக்கமா சொன்னேன்ல. ஆமா நான் கேட்டதுக்கு சொல்லியா? சொல்ல தெரியுமியா? நான் சொல்லக்கூடாதியா? சொல்லியா? சொல்லக்கூடாதுன்னு உனக்கு ஒண்ணும் தெரியாது. காலையில குறைச்சு கொடுனே. ஆமா குறைச்சுக்கிட்டு இதுல கொடுக்குறாங்க. 4:30 மணிக்கு சம்பவ மகாதேவன் வந்து விட்டு எனக்கு குறைச்சு கொடுக்க. இது தெரியாம தெரியாம எதுக்கே தலையில என்னத்தே கட்ட சொல்றியா? நடக்கல அடிச்சு விடுவேன். தெரியாம அப்புறம் போட்டு ஆச்சு விடுவேன். சொல்றியா? என்னையா நான் கேட்கிறேன். இரியா என்ன என்ன இப்ப என்ன? எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லி. என்னையா கேட்ட? ஆண் குழந்தையா பெண் குழந்தையா எதை வச்சு கண்டுபிடிப்பேன்? அட நாசமா போக இதை வச்சு தாயா. எதை வச்சு பாப்பாங்க? அந்த கிள்ளியன் சட்டியை வச்சுதான் பாக்குறது. என்ன நானும் அதை வச்சுன்னு தானே சொன்னேன். என்ன எதுக்கு நீ விளக்கமா கேட்ட? இப்ப ஒண்ணும் இல்லையா, சிவகாமியை வர சொல்லி நீ பொம்பளையா ஆம்பளையான்னு எதை வச்சுன்னா அந்த பிள்ளைய கூட்டியாந்து சின்ன பிள்ளைனா தூக்கியாந்து இந்த இதை தானே காமிக்கலாம். இப்ப எத்தனை சிவகாமியை தூக்கியாந்து இந்த இதை பாவடையை தூக்கி காட்ட முடியுமா? தப்பா பேசாதையா. அப்புறம் சில பேர் என்ன செய்வா தெரியுமா? தடவை பார்த்து கண்டுபிடிப்பாங்க. தடவு வாங்கலாம். அந்த பழக்கம் நம்மளுக்கு இல்ல. தடவுற பழக்கம் நேர செய்முறைதான். தடவி பார்த்து அங்க வச்சு இருட்டா வேலைக்கு போயிடணும். இருட்டுல கூட கப்பு அடிச்சிருவீங்க. கப்பு 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 கப்புன்னு. ஐயா தொழில் சுத்தமா இருக்கேன். தொழில் சரியில்லைன்னா ₹1 ₹2 குறைச்சுக்கிறங்க. அதனாலதாங்க உங்களை வச்சிருக்குது. அதுல பாருங்க. எதுலையா பாக்க? ஏயா யோ சொல்றத கேளியா? எங்க சங்கத்துக்கே உங்களை முன்னோடியா என்னைக்கு உங்களை துரத்த மாட்டான். எனக்கு போச்சு. இப்ப நீ சொல்லியா? எதுக்கே வந்து அதை சொல்லியா? முதல்ல போய் சொல்லாம சொல்லுங்க. என்ன சொல்ல மாட்டேன்? இப்ப சொல்ல மாட்டேன். சொல்லியா? காலையில 1000 பிடிச்சுக்கோங்கண்ணே. சரி சொல்லுங்க. எனக்கு 1000 சேர்த்து தருவாரு. சொல்லியா? முதல்ல சேர்த்து வாயில தருவாரு. என் பேரு கந்தவேடன். கந்தவேடனா? கந்தவே. ஆமா நான் கேக்குறேன், எப்படி இந்த டீமை பூரா ஒரே மாதிரி குண்டியா சேர்த்தியா? உன்னை நான் பின்னாடி வர வைக்கிறேன். திரும்பியா இங்க வாயா. பள்ளி டானிஸ் ராஜபாட்டு குண்டி ஒரே சைஸ். நான் ஒரு ஆளு தான் என் குட்டி வத்தி. உன்னை சீக்கிரம் பின்னாடி கொண்டு வர்றேன். எவன் வேணா கொண்டு வந்திருக்கேன். ஒண்ணு முன்னுக்க வரலையே. சரியாயிடுச்சு. அதெல்லாம் சரியாச்சு. இப்ப செயல்பாடு வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதுல பாருங்க. எதுலயா பாக்க? என் பேரு கந்தவேடன். சரி. அப்பா பேரு சடையன். அம்மா பேரு சடைச்சி. தெரியுமியா? என்ன நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு குறிப்பொறியின் தன்மை இருக்கு. அப்பா பேரு? எங்க அப்பா பேரு நம்பி. நோத்தா பேரு? நோட்டா நோக்கான பூங்க அத்துப்படியா. சரியா? ஆத்தா பேரு என்ன? எங்க ஆத்தா நங்கை மோகினி. நங்கை மோகினி. மோகினி இல்ல, கிண்ணி விக்கிட்டு தெரியுது எங்க ஆத்தா. ஓ நங்கை மோகினி. உங்க பேரு? என் பேரு வீரத்தேவன். நீங்க தான் அந்த வீரத்தேவனா? ஆமா. சின்ன வயசுல எத்தனை தான் பார்த்துருப்பேன் உங்களுக்கு வீரத்தேவன் வச்சிருக்காங்க. ஏன் இப்ப வரிசையத்தான் பாக்குறேன். இந்த லிஸ்ட் எடுத்தா கணக்காட்ட முடியும். அங்க உட்கால ஒளி மாப்பிள்ள மச்சான். நான் தான் உங்க ஐத்தமையன். தெரியுமியா? சின்ன வயசுல உங்களை பின்னாடி பார்த்தேன்ல. ஆமா ஆமா ஆமா. இப்ப பார்க்க முடியாது கொஞ்ச நாள். எங்கே வர்ற? பண்ணி 1 மாசம் அது மூல ஆபரேஷன். வாயா கிட்டத்துல வாயா. என்னையா வெள்ளங்காதாலு மச்சன தானே ரொம்ப நாளா வச்சு பார்த்து கட்டிப்பிடியா. உங்களுக்கு பின்னாடி தானே பிடிக்கும். எனக்கு இதான் பிடிக்கும். சொல்லி கட்டிப்பிடியா. வெள்ளங்காதாலியா. நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் மச்சான். நல்லா இருக்கிறியான்னு போய் சொல்லாம சொல்லுங்க. எதுக்கு வந்தியா? நல்லா இருக்கிறியா? நான் கட்டி பிடிக்கும் போது எல்லாருக்கும் இப்படியே தாயா இருக்கு. மாப்பிள்ள மாப்பிள்ள. ஏய் என்ன மச்சான்? நல்லா இருக்கிறீங்களா? வீட்டுல எல்லாரும் ஜெபிக்கமா? மாப்பிள்ள அடுத்த வருஷம் குவளை வேலைக்கு வரும்போது இதே மாதிரி எனக்கு வந்துடணும். காலையில